அம்மா ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நம்மளே பார்த்துருக்கலாம். அந்த நாயை கூட்டு வந்து காசு காண்டி பயமுறுத்திட்டு போகுது, இதுக்கு போய்கிட்டு. ஐயா சொல்லுங்கய்யா. இந்தா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இனிமேல் ஒழுங்காக பார்த்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா போவியா? என்னமோப்பா, பார்த்து சூதானமாக வச்சுக்கோங்க. வண்டிக்கு சுற்றி போடணும். ஐயா இப்போ என்ன, இனிமேல் ஆயில் விடக்கூடாது, அவ்வளோதானே? பார்த்துக்கலாம், விடுங்க. நான் வேணா ஒன்றுமே வண்டியை ஓட்டலடா. ஐயா முடியலையா? நான் போய் வண்டிக்கு சுற்றி போடுற வேலையை பார்க்குறேன், நீங்கள் உட்காந்து நிதானமாக கவலைப்படுங்க. ஏய் அண்ணா, நான் நடிச்சது கேட்கலண்ணே. டேய் உனக்கு அடிச்சு இல்லைண்ணே கேட்கல. நடிக்காதீங்கடா. வண்டியை நடுவில் போட்டு வச்சு என்னடா பண்ணிக்கிறீங்க? பிரேக் டவுன் ஆயிடுச்சுண்ணே. அதான பார்த்தேன். வண்டி ஓட்ட தெரியாது உங்ககிட்டலாம் வண்டி கொடுத்தா என்னடா ஆகும்? வண்டி பிரேக் டவுன் தானே ஆகும். முதல்ல வண்டி ரெடி பண்ணு, அப்புறம் ரேஸ் கூப்பிடலாம். என்ன வண்டியை வச்சு ரேஸ் கூப்பிடலாம் இல்லைடா. அண்ணன் உங்களுக்கு உதவி பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். நம்ம பயிலும் இல்லை, புளிப்பட்டி போகிறோம்லாம் வண்டியில் ஏற்று கொண்டு போய் வீட்டில் விட்டுருவோம். இல்லை இருக்கட்டும்ண்ணே. ஏத்துறா புளிப்பட்டி போகிறாங்களா வண்டியில் ஏறமா? சும்மா இருடி. அப்புறம் இருட்டாயிரும், வீட்டில் திட்டு வாங்கிடி. அப்புறம் நடந்து தான் போகணும். வாடி போகலாம். போ இறங்க இறங்க இறங்க, எல்லாம் வண்டியில் இறங்கப்பா. ஹே எங்கே போகிற? முன்னாடி உட்கார போகிறேண்ணே. கார்லையா? போடா, நடந்து போடா, போடா போடா. பின்னாடி இடம் இல்லை. இடம்ல நடந்தான் போனோம். அண்ணே விளைவிக்கங்க. நீ விளைக்கிட்டு அதை ஏற்று. ஏ நீ உள்ள ஏறி சும்மா போடேன்னா. ஏ சாணி கொஞ்சம் தல்றா. எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி. முருகேசா, படம் நல்லா இருக்குல்ல? எத்தனை தடவையாக கேட்பீங்க? சத்தியமாக நல்லா இல்லை. நல்லா இருக்கியா? சரி விடு, இதை கொண்டு போய் அதுக்கு தெரியாமல் வச்சுட்டு கல்யாண நாளைக்கு எடுத்துக்கிடணும். என்னடாச்சு? இந்த பார்க்குறேன். ஐயா கொஞ்சம் இறக்கும். எப்படி எங்கள் வழி சொல்கிறேன். சொல்கிறா. ஏ கொஞ்சம் வேகமாடா. ஐயா நீ வேணும். ஐயா தள்ளு 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 தள்ளு, வேகமா தள்ளு. போயிடலாம் போயிடலாம். முருகேசா ஆச்சா, வேகமா தள்ளு, வேகமா வேகமா தள்ளு. சாட்டாச்சனே. ஏய் சும்மா தள்ளு, போயிடலாம். ஆனா சொல்லுவான்ல முருகேசா. ஐயா கொஞ்சம் அசதியா இருக்குடா, ஒரு 2 நிமிஷம். சரிங்க. ஐயா ஐயா ஊருக்காரங்க. வணக்கங்க. வணக்கம். என்ன எனக்கு கூட நின்றுக்கிறீங்க? அது சாவியை காணோம், அதான் என்ன பண்ணுறது தெரியல. ஏய் தேடுறா. எதுக்கு நான் இருட்டுக்குள்ளே தேடிக்கிறீங்க? நான் கூட வண்டி வீடு வரைக்கும் தள்ளி விட்டு வந்துடுறேன். ஐயா காலையில் நான் வந்து எடுத்து தரேண்ணே. சரி வாங்க. சரி வண்டியில் வச்சுக்கோங்க. ஏய் தள்ளுறா. சரிண்ணே. ஏய் அவனை எங்கேயும் ஆளாக்கானா? தல். சத்தம் விடாதீங்க பாவம்.
அடுத்து வைக்கணும். அமைதி அமைதி. ஐயா முன்னாடி அப்படியே மெல்ல போய்க்கிறீங்க, நான் வந்துடுறேன். முருகேசா, ஐயா அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியா சரி பண்ணும்டா. தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவா. ஐயா இதெல்லாம் சொல்லணுமா? நாளைக்கு காலைல மெக்கானிக் கூட்டு வந்து பார்த்தா சரியாக போச்சு. இதுக்கு போயிட்டு போங்க. ம், சரிடா. அண்ணே, முனிசு ரொம்ப நன்றி முனிசு. இந்தாங்கண்ணே. பைக்குள்ள இருந்து கீழே விழுந்துருச்சுண்ணே. யாரும் பாத்திரக்கூடாதுன்னு எடுத்து வச்சுண்ணே. யார்ட்டையும் சொல்ல மாட்டேண்ணே. நம்ம வண்டிக்கெலாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. நீ ஒன்றும் சங்கடப்படாத. வரண்ணே. ஆ. எல்லாருக்கும் பத்திர மாதிரி இருக்கணும்ப்பா. சரிங்கம்மா. மிஞ்சினாலும் பரவாயில்ல, ஆனா யாரும் பத்தலான்ற கூடாது. ஆட்டுங்கம்மா. சரிங்கம்மா. ஏண்ணே என்னடா இந்த மெக்கானிக் ஊரில் இல்லையாம்ண்ணே. வர்றதுக்கு 2 நாள் ஆகுங்கிறாங்க. எவனை கேட்டாலும் சரியாக சொல்லி தொலைய மாட்றாங்க. என்னடா ஆச்சு? மெக்கானிக் ஊரில் இல்லையா, வரதுக்கு 2 நாள் ஆகுமா? 2 நாளில் வந்துடுவான்ல. வந்தவொடனே சரி பண்ணிவிடுவோம். ஏற்கனவே ஆயில் ஒலிக்கிருக்கு. உடனே பார்க்கல பிரச்சனை பெருசாகிடும். வண்டி அப்படியே போட்டுச்சுன்னா அம்மா கிட்ட என்ன பஸ் தெரியல. ஐயா அம்மா வராங்க. டேய், வண்டி எடுத்துட்டு இவரை கூட்டி போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வா. அன்னதானத்துக்கு சொல்லியிருக்கோம்ல. அப்புறம் கல்யாண நாள் அதுமா வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நிக்க போறாரு. இந்த பாரு, நீ கூட இருந்து எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வா. சரியா? போடா. என்ன பெட்ரோல் இல்லை. தொலைஞ்சு போச்சு. ஐயோ இப்ப என்னடா 2 நாள் சென்று வர போறான். வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ண போறான். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போக தான் போறோம். அதுக்கே மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க. இல்லடி, இன்னொரு தடவை நின்றுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகுங்கிறான் அவன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போங்க. ஆமா, இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு யோசனை கொடுத்ததாரு? நினைச்சேன் இந்த மாதிரி யோசனை யாருக்கு வரும்னு.